எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய மினி விலாகு. எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோவில் முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க போட்டிருக்கிறேன். எல்லாருமே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். நல்லா வந்து போட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து போட்டிருக்கிறேன். நான் வந்து 6 முட்டை சேர்த்துக்கிறேன். அதனால் வந்து 4 சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒரு அளவான சைஸில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவே ஒரு 3 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் பொடி, கறி மசால் பொடி, மட்டன் பொடி, மஞ்சள் தூள், உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 6 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். 6 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு உடனே வந்து பரட்டி விடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சம் நான் வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து பரட்டி விடுறேன் பாருங்கள். அப்படியே லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து இது மாதிரி வந்து பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்படியே வெந்துடும் முட்டை. நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா பிரித்து விட்டிங்கன்னா நல்லா கரண்டிலேயே பிரித்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போட்டு பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும்